வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பொட்டுக்கடலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பொட்டுக்கடலை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம 30 கிராமில் ஆரம்பித்து ஒரு 50 கிராம் வரைக்கும் சுமார் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேர சிற்றுண்டியாக எடுத்துக்கலாம். மாலை வேளையில் ஏற்படக்கூடிய பசிக்கு நொறுக்கு தீனிகளுக்கு பதிலாக அதை நம்ம சாப்பிடலாம். உடற்பயிற்சிக்கு முன்னாடி இல்லைனா உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். காலை உணவோடு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க. இரவில் தாமதமாக உட்கொள்வதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அது ஒரு சிலருக்கு செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொட்டுக்கடலை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கிறதுக்கு, தொப்பையை குறைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பொட்டுக்கடலை நார் சத்து மற்றும் புரதச்சத்துக்களை கொண்டு இருக்கு. பொட்டுக்கடலில் இருக்கக்கூடிய அதிக அளவு புரோட்டீன், அந்த புரதமும் உணவு நார் சத்தும் டயட்ரி ஃபைபரும் இது நிறைந்திருக்கிறதால இது நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய மற்ற உணவுகளை சாப்பிட்டு உடல் எடை இன்னும் அதிகமாகிறத முதல்ல ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதோட செயல்முறை பார்த்தீங்கன்னா இதை நம்ம உட்கொள்ளும் போதே அந்த வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு நீண்ட நேரம் நமக்கு நீடிக்கிறதால அடிக்கடி சாப்பிடக்கூடிய பழக்கம் கட்டுப்படுத்தப்பட்டு தேவையற்ற கலோரி சேர்வது முன்னாடியே தடுக்கப்படும். அப்புறம் பொட்டுக்கடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சறதால தேவையில்லாத தொப்பை போன்ற அமைப்பு கொழுப்பு படிவுகள்லாம் எதுவும் இல்லாமல் வெயிட் லாஸ் நமக்கு ப்ராப்பராக நடக்கும். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவிகரமாக இருக்கக்கூடியதுங்க பொட்டுக்கடலை. ஸோ அதாவது டயபெட்டிஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பொட்டுக்கடலை குறைந்த கிளைசிமி குறியீடு கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு. அதாவது இது நம்ம சாப்பிடும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் அதிகரிக்காது, கட்டுப்படுத்தப்படும். காரணம் இதில் நார் சத்து நமக்கு இருக்கு, நமக்கு கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது. அப்போ பொட்டுக்கடலை கிளைசிமி குறியீடு ரொம்ப குறைவு அப்படின்றதால இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயர்வதை தடுத்து இன்சுலின் ஹார்மோனுடைய உற்பத்தியை சீராக பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எனவே நீங்கள் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்பட்டு நாளடைவில் நீங்கள் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு எதிர்காலங்களில் ஃபியூச்சர்லையுமே வரக்கூடிய காலங்களில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கனாலும் பொட்டுக்கடலை நீங்கள் இப்போ இருந்தே எடுத்துக்கொள்ளலாம். செரிமான மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடியதுங்க பொட்டுக்கடலை. அதாவது கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துவிடும். அதுக்கான காரணம் பொட்டுக்கடலையில் நார் சத்து இருக்குது. ஸோ அந்த நார் சத்து செரிமான உறுப்புகளினுடைய சீரான இயக்கத்திற்கு உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அஜீரணம், மலச்சிக்கல் மற்றும் குடல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இதனால நமக்கு ஏற்படக்கூடிய எந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சினதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிவிட்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தினை வலுப்படுத்துவதற்கு பொட்டுக்கடலை பயன்படும். எலும்புகள் மற்றும் பற்களுக்கு உறுதி அளிக்கக்கூடியதுங்க பொட்டுக்கடலை. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பொட்டுக்கடலை அதுக்கேற்ற மாதிரி கனிம சத்துக்களை கொண்டு இருக்கு. கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ஸோ இது எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான தாதுக்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான அளவில் பொட்டுக்கடலை இதெல்லாம் கொண்டு இருக்கிறதால உங்களுடைய உடல் எலும்புகள் பற்கள் உறுதியாக இருக்கும். இதனுடைய செயல்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகள் மற்றும் பற்களினுடைய அடர்த்தியை அதிகரிக்க செஞ்சு வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி மற்றும் எலும்பு தொடர்பான பலவீனங்களை உங்களுக்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது எலும்பு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிரதானமான இடமாக இருக்கும் அங்கெல்லாம் குத்துவது போன்ற வலி ஏற்படுவது, கை கால்கள் தளர்ந்து போகிறது, முதுகு வலி, தோள்பட்டை வலி ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் பன்மடங்கு உங்களுடைய உடல் பலம் பெறுவதற்கு பற்களும் உறுதியாக இருக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதுங்க பொட்டுக்கடலை. அதாவது நம்மளுடைய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்புகளை பொட்டுக்கடலை குறைத்துவிடும். பொட்டுக்கடலில் பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்புகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் இதயத்திற்கு நல்ல கொழுப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மையும் நிறைந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதனால எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்புகள் நம்மளுடைய ரத்த நாளங்களிலிருந்து அகற்றப்படும். ரத்த நாளங்களில் எந்த கெட்ட கொழுப்புகளும் படியாமல் பார்த்து கொள்ளப்பட்டு ஹெச்டிஎல் அப்படின்ற இதயத்தை பாதுகாக்கக்கூடிய நல்ல கொழுப்புகளை பொட்டுக்கடலை நமக்கு பராமரிக்கும். இதனால ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளும் படிந்தில்லாதால போதுமான அளவு
அளவுக்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு வந்து சீரான அளவில் போகும். இதனால் இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயத்தை நீங்கள் பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய உடலுக்கு உடனடியாக எனர்ஜி வேணும், அந்த ஆற்றல் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பொட்டுக்கடலையில் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட் மற்றும் விட்டமின்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் விட்டமின்கள் நிறைந்திருக்கு. அப்போ சோர்வு மற்றும் களைப்பு ஏற்படக்கூடிய நேரங்களில் பொட்டுக்கடலை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு தேவையான உடனடி எனர்ஜி, அந்த ஆற்றல் கிடைத்து உடல் வந்து புத்துணர்ச்சியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ தொடர்ந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.